வணக்கம். செயலாளருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சின்னத்திரை கலைஞர்களுக்கு வார்த்தைகளில் நன்றி தெரிவித்துக் நான் இன்னைக்கு இல்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகவே திரையுலகத்துக்கு நான் தொடங்கிய காலத்துல இருந்து நுண்படியில் இருக்கிறேன். எங்க ஆர்கே சுரபடி சார் அவருடைய தேர்தலுக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஏத்துட்டு பாயிரே சாருக்கு நம்ம தான் கேட்டரிங் வாய்ப்பு கொடுத்தாங்க திரையுலகத்துல. நான் இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன், எல்லாம் பேசிட்டாங்க உங்க பிரச்சனைகள், இது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அது அவங்ககிட்டயும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டு வந்த பணம் காசெல்லாம் சொல்லுவேன். அந்த படியில தான் செயலாளர் இன்னைக்கு இருக்கு. நான் கேட்டவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு சொல்றது கிடையாது. எப்பவுமே ஏன்னா நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி சாப்பாடு போட்டாருன்னு தெரியும். அந்த வழியில அவருடைய ரசிகரா கேப்டன் விஜயகாந்த் சார் எப்படி சாப்பாடு போட்டாருன்னு தெரியும். அந்த விஜயகாந்த் ரசிகரா நான் இன்னைக்கு என் வீட்டுல வாசல்லே ஓட்டல போட்டு வரவெல்லாம் சாப்பிட்டு போட்டுன்னு டேபிள் சேரை வெளியே போட்டு நான் இல்லைன்னா கூட பரிமாறணும்னு சொல்லி அந்த பணியில இருக்கிறோம். இப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கலைஞர்களை நினைச்சு தலைவர்களை நினைச்சு அந்த வழியில நான் போயிட்டு இருக்கேன். இப்ப கூட யாழ்ப்பாணத்துல போயிட்டு கிளிநொச்சியில அந்த உதவிகள்லாம் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நான் அஞ்சதுல நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது யாழ்ப்பாணம் போயிட்டு வாங்க. இப்ப குட்டை படம் எடுத்த அன்பு தம்பி கலைஞர்களுக்கு 50 பேருக்குமே ஏன் ஹோட்டல்லே யாழ்ப்பாணத்துல தங்க வச்சு ஒரு வாரம் ஏன் யாழ்ப்பாணம் போக சொல்றேன்னா நம்ம பேசுறது தமிழ் பற்று தெரியும். கேப்டன் விஜயகாந்த் சார் பாண்டி பேஜார்ல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்ணவரம் இருந்தார். இலங்கை தமிழர்களுக்காக வரலாறு அப்படி வாழ்ந்த மனிதர் அவரு. ஈன்றதை செய்வோம் எல்லோருக்குன்னு சொல்லுவாரு. தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடாம்பாரு. அந்த வழியில அவருடைய பாடி அந்த தீவுத்தடல் இருக்கும் போது நான் உரையாற்றிட்டு இருந்தேன். மேடையிலேயே நான் சொன்னேன் அவருடைய ரசிகரா நானு. எல்லோரும் அவர் வழி நடக்க அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு அவருடைய நினைவரத்துல டெய்லி அன்னதானம் நடக்குது. அந்த வழியில நம்ம இருக்கிறோம். அவர் தொடங்கி வச்ச இதான் இந்த சின்ன திரைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். சார் சொல்லி அந்த இடத்துல நான் நிக்கிறதுல பெருமை, வாய்ப்பு கொடுத்து பெருமை. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு எந்த நேரத்தையும் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது என் வாழ்க்கையில. ஆமா, எல்லா நிகழ்ச்சியும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு ஒரு நம்பர் தான். ஏன்னா வெளிநாடுகள்ல கிளைகளை திறந்து அமெரிக்கா லண்டன் போயிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். நான் இல்லைன்னா கூட வீட்டுல ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பர் என்னைக்குமே அழியாது. அதுல தொடர்பு கொள்ளுங்க. 9380899999 இந்த நம்பர் என்னைக்கு உயிரோடு இருக்கும் உதவிக்கு ரிலையன்ஸ் நம்பர் அது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவங்க பதிவு பண்ணி வச்சிருவாங்க. நான் வந்த உடனே உங்களை தொடர்பு கொள்றேன். வாழ்த்துக்கள், வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன விலைக்கு வேணுமோ பேரர் சார் வரல சொல்லுவாரு, எங்க சொல்லுமணி சார் சொல்லுவாரு, அவர் கொடுத்ததை வாங்குவாரு, கொடுக்கலாம் கவலைப்பட மாட்டாருன்னு. அது உண்மையிலேயே நிஜம். ஏன்னா இது நீங்க கொடுத்த வாழ்க்கை. ஏன்னா உதவிக்கு கைமாறு எதிர்பார்க்கிற மனிதனே கிடையாது. நீங்க கொடுத்த வாழ்க்கை, நீங்க கொடுத்த வாழ்க்கை. வாய்ப்புக்கு நன்றி, இந்த சிறிய வாய்ப்புக்கு நன்றி நன்றின்னு தான் சொல்லுவேன். எங்க அண்ணன் ரவி வந்திருக்காரு, நம்ம சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு நண்பரை எட்டன்னுட்டாரு. அவர் நம்பர்லாம் வாங்கிக்க, எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. ஆமா, நல்லா தொடர்பு கொள்ளுங்க. எல்லா உதவிகளும் உங்களுக்கு என்னால இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல என்னுடைய குருநாதன் எங்க இயக்குனர் ரவியம் பாரு ராஜா உடம்பு முடியல, நல்லா வந்திருப்பாரு. நான் அப்புறம் 7 கடைகளை திறந்து வைத்தவர். கைப்பேரரசு 3 கடை. இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருநெல்வேலி திறந்தாரு. நம்ம அப்பாவு சார் வந்து தென்காசி கடையை திறந்து கொடுத்தாங்க. நம்ம மத்திய அமைச்சர் முன்னாள் ஏகே மூர்த்தியான எல்லாருமே, அதிமுக அமைச்சர் சின்னையாவா இருக்கட்டும், எல்லாரும் ஏத்த மாதிரிதான். இன்னொரு உண்மையை சொல்லிட்டு போறேன், நான் இன்னைக்கு மட்டும் இந்த பணியில இல்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் எனக்கு டக்குனு வீடு கொடுத்தாரு கலைவாணன் சாருக்கு. அவர் தானே முதல்ல சூப்பர் ஸ்டார்னு அவரை போட்டதுக்காக ரஜினிகாந்த் சாரு நம்ம வடபள்ளியில வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த நிகழ்ச்சி நடத்துறதே நான் தான். சித்ரா லட்சன் சார் தான் இருக்காரு, மொத்த செலவை ஏற்று. அதை பாரராஜ் சார் ரஜினிகிட்டே சொன்னாரு மேடையிலேயே, தமிழ் சொல்லு தான் உதவி பண்ணாரு எல்லாம் இந்த நிகழ்ச்சியே இல்லைன்னு சொன்னாரு. அப்படியே பார்த்தா ரஜினி சார் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் ஒரு சிறு உதவி பண்ண போய் அவருக்கு ஒரு ஊடே கிடைச்சது கலைஞர் சாருக்கு. அது போல என்னைக்கும் உங்க கூட இருப்போம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், நான் என்ன பணம் வச்சிருக்கேன் நிறைய பேர் கேக்குறாங்க, நான் மனதை வைத்திருக்கிறேன் நல்லா. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு கேட்ட விலையில நீங்க கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இருக்கிற வரைக்கும். இந்த நேரத்துல கேப்டனுக்கு நன்றி சொல்றேன், விஜய் சாருக்கு நன்றி.